நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். என்ன நீ பயங்கர சந்தோஷத்துல இருக்கீங்க போல. பின்ன பணம் வர போகுதுல, சந்தோஷம் வராம எப்படி இருக்கும்? எப்படியோ அம்மா ஒரு வழியா. ஏய் இரு இரு. என்ன நீ இருன்றல்ல. இரு. வா உட்காரு. எதுக்கு நீ எதுக்கு கதவெல்லாம் சாத்திட்டீங்க? எல்லாம் அந்த குட்டி பிசாசுக்காக தான். அன்னைக்கு இப்படிதான் நானும் உங்க அண்ணனும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு போய் அத்தை கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. அது எந்த நேரத்துல எங்க இருக்குன்னே தெரியாது. அதான் ஒரு சேஃப்டிக்காக எல்லாத்தையும் சாத்திட்டேன். அப்பதான் நம்மளால நிம்மதியா பேச முடியும். சொந்த வீட்லயே பயந்து பயந்து பேச வேண்டியதா போயிடுச்சா நீ? விடு, எல்லாம் கொஞ்ச நாள் தானே. பணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. நான் கூட அத்தை எங்க பணத்தை கொடுக்காம இழுத்தடிக்க போறாங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை செக்க கொடுத்துட்டாங்க. ஒருவேளை சர்க்குணம் நமக்கு தந்ததை அத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை கண்டுபிடிக்கல. அதுவே எனக்கு பெரிய நிம்மதி. ஆனா அத பவித்ரா கையால கொடுத்ததுதான் கடுப்பா வருது. அதை விடுங்க, நமக்கு பணம் வர்றது தானே முக்கியம். அப்புறம் என்ன? சரி ஜோதி, நம்ம பிளான் போட்ட மாதிரியே அத்தை கையில இருந்து அட்வான்ஸ் காசை வாங்கியாச்சு. இதே சூட்டோட ரிஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சிடணும். ஆமா நீ, இல்லனா அம்மா மனசு எப்ப மாறும்னே தெரியாது. ஆனா இனிமே அப்படிலாம் பேச முடியாதே. அப்படி முடிவை மாத்தணும்னா அட்வான்ஸ் பணம் 10 கோடி எடுத்து வைக்கணும். அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு அத்தை எங்க போவாங்க? அதுவும் கரெக்ட் தான். முதல்ல பணம் வந்ததும் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி தனியா ஏதாவது தொழில் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிக்க சொல்லணும். நான் மட்டும் சும்மாவா? காசு வந்ததும் விசாக்கான வேலையை ஆரம்பிச்சிருவேன்ல. அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படிதானே? கண்டிப்பா நீ. யாரு தடுத்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாற போறத தடுக்கவே முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த சர்க்குணம் அத்தை கிட்ட இருந்து பணம் வாங்கினாரே, அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவாருல்ல? அது எப்படி கொடுக்காம போவாரு? சித்தி தான் நம்ம பக்கம் இருக்காங்கல்ல. சர்க்குணம் பணத்தை வாங்கியிருந்தாலும் அது சித்தியோட பணம் தான். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் சித்தி நமக்கு செட்டில் பண்ண வேண்டியதை கரெக்டா செட்டில் பண்ணிடுவாங்க. நீங்க பயப்படாம வாங்க நீ.